ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை கடையல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மணத்தக்காளி கீரை எங்கள் தோட்டத்திலே விளைஞ்ச கீரை. இந்த கீரையை தான் நம்ம கடையல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மண் சட்டியில் சுத்தமான கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சி கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் சேர்த்து இதில் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம கீரையை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரையை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கீரை இந்த அளவுக்கு எண்ணெயிலே வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 பெரிய தக்காளி, ஒரு எலுமிச்சை சைஸ் புளி இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இது தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தேவைக்கான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்க்கலாம். என்னென்னா, இந்த மணத்தக்காளி கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம வயிற்றில் இருக்கிற புண், அல்சர் இதெல்லாம் செட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்தில் 2 நாள் ஏதாவது ஒரு கீரை, எந்த கீரையாவது 2 கீரை வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிற்று புண்ணே வராது. அதே சமயம் அல்சர், அப்புறம் வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள் இது எதுவுமே வராது. இது ரொம்ப நன்மை தரக்கூடிய கீரை மணத்தக்காளி கீரைன்றது. அது எளிதாக கிடைக்கும். அதை வாங்கி நீங்களும் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பயன்படுத்திட்டு நம்மளுடைய உடம்பை நீங்களே காத்துக்கலாம். நம்ம தண்ணியே ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மணத்தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.